الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن نبينا محمدا عبده ورسوله، وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وقال يا بني لا تدخلوا من باب واحد وادخلوا من أبواب متفرقة وما أغني عنكم من الله من شيء إن الحكم إلا لله عليه توكلت وعليه فليتوكل المتوكلون. صدق الله العظيم. இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். ஸலாத்தும் ஸலாமும் நமது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழ்கின்ற அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும் போது எல்லா நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்வா செய்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் அல் குர்ஆனின் மூலமாக மனிதர்களுக்கு தேவையான படிப்பினைகளை, புத்திமதிகளை, சட்டதிட்டங்களை அல்லாஹு தஆலா சொல்வதை போன்று அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா நபிமார்கள், நபிமார் அல்லாதவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்களுடைய சம்பவங்களை எல்லாம், நிகழ்வுகளை எல்லாம் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் பேசிக் கொண்டிருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, மனித வாழ்வுக்கு தேவையான படிப்பினைகளை, பாடங்களை, புத்திமதிகளை சம்பவங்களின் ஊடாக அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனாக இருக்கின்றான். அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் அல் குர்ஆனில் உறவுகளை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். சகோதரர்கள், பெற்றோர்கள், நண்பர்கள், இவ்வாறாக உறவுகளை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் பல இடங்களில் பேசிக் கொண்டிருக்கின்றான். தந்தை என்று அல்லாஹ் குர்ஆனில் பேசுகின்றான், சாச்சா என்று பேசுகிறான், மாமா என்று பேசுகிறான், சாட்சி என்று பேசுகிறான், மாமி என்று பேசுகிறான், மகள் என்று, மருமகள் என்று, இவ்வாறு தாய் என்று உறவுகளை எல்லாம் அல்லாஹு தஆலா பேசுகின்றான். கண்ணியமானவர்களே, இந்த உறவுகளை பற்றி பேசும்போது அல்லாஹு தஆலா தன்னோடு இணைத்து சம்பந்தப்படுத்தி பெற்றோர்களை பேசுகின்றான். உஸ்குர்லி வலிவாலிதை, மனிதனே நீ எனக்கும் நன்றி செலுத்த வேண்டும், உனது பெற்றோருக்கும் நீ நன்றி செலுத்த வேண்டும். வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ வபில்வாலிதைனி இஹ்சானா, நீ அல்லாஹ்வை வணங்க வேண்டும், நீ அவனுக்கு இணை கற்பிக்க கூடாது,
பெற்றோர்களோடு அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தஆலா தன்னோடு அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் தனக்கு செய்ய வேண்டிய கடமைகளோடு பெற்றோருடைய கடமைகளை பேசுகிறான். தன்னை பற்றி பேசுகின்ற போது பெற்றோர்களை அல்லாஹ் இணைத்து பேசுகின்றான், தாயையும் தகப்பனையும். ஆனா கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சில இடங்களில் தாயோடு சேர்த்து தகப்பனை வாப்பாவை அல்லாஹ் பேசி இருப்பதை போல சில இடங்களில் தந்தையை மாத்திரம் அல்லாஹ் பேசியிருக்கிறார். தந்தையுடைய பாசம், ஒரு தந்தையுடைய அனுபவம், ஒரு தந்தையுடைய கவலை, ஒரு தந்தையுடைய அழுகை, ஒரு தந்தை பிள்ளைகள் மீது காட்டுகின்ற பாசம் என்றெல்லாம் தந்தையை அல்லாஹ் தனியே பேசியிருக்கிறார். இனிமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, அப்படியாக அல்லாஹு தஆலா தந்தைமார்களை அல்லாஹ் பேசுகின்ற போது நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேர குழந்தை, நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய அன்பு மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தனி தந்தையை பற்றி பேசுகின்ற போது தாயோடு சம்பந்தப்படுத்தாமல் தந்தையின் பாசத்தை பற்றி பேசும்போது, தந்தையின் கவலையை பற்றி பேசுகின்ற போது, தந்தையின் அனுபவத்தை பற்றி பேசுகின்ற போது, தந்தையின் புத்திமதிகளை பற்றி பேசுகின்ற போது நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பேசியிருக்கிறார். அதே போன்று இந்த உலகத்துக்கு நபியாக அனுப்பப்படாத அறிவு ஞானம் கொடுக்கப்பட்ட ஒரு ஞானி, ஒரு அறிவாளி லுக்மானுல் ஹக்கீம், இவரை அல்லாஹ் ஒரு தனி தந்தையாக அல்லாஹ் குர்ஆனிலே பேசியிருக்கிறார். அதே போன்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனது மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு வைத்திருந்த அந்த உறவு, அந்த தொடர்பு, அதை பற்றி பேசுகின்ற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் ஒரு தந்தையாக அல் குர்ஆனிலே அடையாளப்படுத்துகின்றார். நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய 2 குமரி பெண்கள், 2 பிள்ளைகள், அவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகின்ற போது நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அவர் தந்தை என்ற ஸ்தானத்திலே வைத்து அவர்களை அல்லாஹ் பேசியிருக்கின்றார். எனவே அல் குர்ஆனில் தாயை தனிமைப்படுத்தி பேசுவதை விட, தாயின் தனி சிறப்புகளை பற்றி பேசுவதை விட, தாயின் தியாகத்தை பற்றி பேசுவதை விட அதிகமாக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் தந்தையின் தனித்துவத்தையும், தந்தையின் பாசத்தையும், தந்தையின் அனுபவத்தையும், தந்தையின் கவலையையும் அல்லாஹ் குர்ஆனிலே பேசிக் கொண்டிருக்கிறார். கனியமான சகோதரர்களே, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை போன்ற அல் குர்ஆனில் நிறைய சம்பவங்களை அல்லாஹ் சொல்லி அஹ்ஸனுல் கஸஸ், அழகான சம்பவம் என்று அல்லாஹ் அடையாளப்படுத்தி இருப்பது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை மாத்திரமே. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்துடைய சுருக்கம் என்ன, தலைப்பு என்ன? தந்தையாக இருந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் பிள்ளைகளாக இருந்த 12 பிள்ளைகளுக்கும் இடையிலே காணப்பட்ட உறவு. பிள்ளைகள் தகப்பன் என்ற உறவு. அந்த சூராவுடைய ஆரம்பம் தொடக்கம் கடைசி வரைக்கும் தந்தைக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் நடந்த நிகழ்வுகளை, நடந்த அனுபவங்களை, நடந்த படிப்பினைகளை அல்லாஹு தஆலா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை தந்தையாக அடையாளப்படுத்தி அந்த சூராவை அல்லாஹ் இறக்கி இருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, அந்த சூராவுடைய முதலாவது பாடம், இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக தந்தைக்கு நிகராக யாரும் கிடையாது. அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக இந்த உலகத்தில் ஒருவர் உருவாகுவதற்கு பிரதான காரணி தந்தை. ஒருவருக்கு அவர் உபதேசம் பெறுவதற்கு, புத்திமதிகளை கேட்பதற்கு, ஆலோசனை பெறுவதற்கு இந்த உலகத்தில் முதலாவது தகுதியானவர் அவரை பெற்ற தந்தை.
சந்தோஷத்தை சொல்வதற்கு, கவலையை சொல்வதற்கு, பிரச்சனையை சொல்வதற்கு தகுதியானவர் தந்தை. இன்று கவலைகள் வருகிற போது, பிரச்சனைகள் வருகிற போது தந்தை இருக்கிறார் ஹயாத்தோடு, தந்தை இருக்கிறார் அறிவோடு, தந்தை இருக்கிறார் அனுபவத்தோடு. ஆனால் பிள்ளைகள் ஆலோசனை பெறுவது நண்பர்களிடத்தில். தந்தைக்கு கொடுக்கிற ஒரு ரூபா காட்டியையும் மனைவிட்ட கேட்டு கொடுக்கின்ற காலம். வாப்பாக்கு வாங்கி கொடுக்கிற ஒரு சாரத்தை வருஷத்துல ஒரு தடவை அதை சூஸ் பண்றது அவங்க மனைவி. மனைவிக்கு தெரியாம வாப்பாக்கு கொடுக்கிற ஒரு ரூபாவையும் மனைவிக்கு தெரியாம கொடுக்கிற காலம். பயந்து உதவி செய்கிற காலம், பயந்து வாப்பாவோட பேசுற காலம். அல்லாஹ் சொல்லித்தாரான், மனிதனே நீ உலகத்தில் ஆலோசனை பெற தகுதியானவர். உன்னை பெற்றாரே, உன்னை வளர்த்தாரே, உன்னை உருவாக்கினாரே, கல்வியையும் ஞானத்தையும் உனக்கு கொடுத்தாரே, அறிவையும் அனுபவத்தையும் காட்டி தந்தாரே, நல்லதையும் கெட்டதையும் உனக்கு சொல்லி தந்தாரே, அதே தந்ததான் நீ பருவ வயது அடைந்தாலும் முதலாவது அவர் ஹயாத்தோட இருந்தா நீ அவரிடத்துலதான் ஆலோசனை பெறும். அல்லாஹ் சொல்லித்தாரப்பாரு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கனவை காண்கிறார்கள். நீண்ட சம்பவம். 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் என்னை சுஜூது செய்கிறது, எனக்கு சிரம் பணிகிறது என்பதை கனவுலே காண்கிறார்கள். கண்டவுடன் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த நேரத்தில் 11 சகோதரர்கள் இருந்தார்கள். அந்த சந்தோஷமான செய்தியை, அந்த சந்தோஷமான கனவை, அந்த நற்செய்தியை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் முதலாவது சொன்னது 11 சகோதரர்கள் இருக்கும் போது அவரை பெற்றெடுத்த ஒரே ஒரு தகப்பன். உலகத்துல 2 நானா இருக்கலாம், 2 தம்பி இருக்கலாம், 2 தாத்தா இருக்கலாம், 3 தங்கச்சி இருக்கலாம், வாப்பா ஒன்றுதான். அல்லாஹ் தெரிவு செய்த தந்தை. இவர் உனக்கு தந்தையாக வர வேண்டும், இவருக்கு நீ குழந்தையாக பிறக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கண்ணியமான சகோதரர்களே வாப்பா இடத்துல போய் சொல்றாங்க, இப்படி ஒரு கனவை கண்டேன், சந்தோஷமான செய்தி. கண்ணியமான சகோதரர்களே கண்ணியமாக வாப்பாவை அழைச்சாங்க. யா அபதி, அன்பு தந்தையே, இவ்வாறான ஒரு கனவை நான் கண்டிருக்கிறேன். கனவுடைய விளக்கத்தை தந்தை சொல்லவில்லை. முதலாவது தந்தை சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யா புனை லா தக்ஸுஸ் ருயாக அலா இஹ்வதிக். இரண்டாவது பாடம் சொன்னாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மகனை பார்த்து, யூசுஃபை பார்த்து, அவர் நபி கிடையாது, சாதாரண ஒரு மகன். சொன்னார்கள், மகனே, உன்னுடைய கனவை உன்னுடைய சகோதரன்மார்கள், உன்னோடு பிறந்தவர்கள், எனக்கு பிறந்தவர்கள், அவர்களுக்கு கூட உன்னை கனவன்னு சொல்லக்கூடாது. கண்ணியமான சகோதரர்களே, நபி அவர்கள் கூட சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சில உங்களுடைய சிறப்பம்சங்கள், உங்களுடைய தனித்துவங்கள், உங்களுடைய நலவுகளை நீங்கள் எல்லோரிடத்திலும் சொல்லக்கூடாது. எனக்கு இத்தனை கடை, எனக்கு இவ்வளவு வருமானம், நானும் மனைவியும் ரொம்ப சந்தோஷமா வாழ்றோம், என்ற பிள்ளைகள் இப்படி 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 என்று எங்களுடைய சில நலவுகளை எல்லோரிடத்திலும் நாங்கள் சொல்லக்கூடாது. ஏன்? கேட்பவர்கள் எல்லோரும் நாம் கேட்ட நலவை வைத்து எங்களை வாழ்த்த மாட்டார்கள், எங்களை வளர்க்க மாட்டார்கள். சில பேர்கள் எமக்கு எதிராக சதி செய்வார்கள், எமக்கு எதிராக சூழ்ச்சி செய்வார்கள், என் மீது பொறாமை கொள்வார்கள், முகத்தால் சிரிப்பார்கள், உள்ளத்தால் அவர்கள் விரோதம் கொள்வார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மகனை பார்த்து வாப்பா என்ன சொன்னாங்க? உங்க நானாமாருக்கு மாத்திரம் இந்த கணவனி சொல்லிடுறாங்க. ஒரே தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைகள். ஒரு மகனை பார்த்து என்ன சொல்றாங்க? உன நானாமாருக்கு மட்டும் சொல்றாங்க. வாழ்க்கையின் நிஜம் அல்ல, நிஜமான வாழ்க்கை அல்ல, கண்டதே ஒரு கனவு. அது பலிக்குமா இல்லையா அல்லாஹு ஆலம். கண்டது ஒரு கனவு.
வாழ்க்கையின் நிஜங்களை அல்ல, சில கனவுகளை கூட எல்லோரிடத்திலும் நாம் சொல்லக்கூடாது என்ற பாடத்தை இங்கு அல்லாஹ் நபி அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் வாழ்ந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையின் மூலம் அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறார். சில நனவுகள் எல்லோருக்கும் நாங்கள் சொல்லக்கூடாது, சில நனவுகளை மறைத்து நாங்கள் வாழ வேண்டும். இரண்டாவது பாடம், இந்த உலகத்தில் இறைவனுக்கு அடுத்ததாக இந்த உலகத்தில் எனக்கு உயிர் கொடுத்த எனது தந்தையை தவிர ஒரு பிள்ளையுடைய முன்னேற்றத்தை பார்த்து எல்லோரும் பொறாமைப்படலாம். பொறாமை கொள்ளாத ஒரு படைப்பு உலகத்தில் இருக்கும் என்றால் அது உன்னை பெற்ற தந்தை மாத்திரம்தான் என்ற பாடத்தை அல்லாஹ் சொல்லித் தருகிறார். சகோதரன் பொறாமைப்படுவான், பட்டிருக்கிறான். ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனை கொலை செய்திருக்கிறான். இதுதான் உலகத்தில் நடைபெற்ற முதலாவது கொலை. மனைவி கணவனை பார்த்து பொறாமைப்படலாம், ஏன்னா நானாவை விட நீ நல்லா இருக்கிறாய். தாத்தா தம்பியை பார்த்து பொறாமைப்படலாம், ஏன்னா மாப்பிள்ளையை விட நீ நல்லா இருக்கிறாய். அதான் அல்லாஹ் சொல்லித்தாரான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாயினால் சொல்லித் தருகிறான், வாழ்க்கையினால் சொல்லித் தருகிறான். உன்னை பெற்ற வாப்பா மாத்திரம்தான் உன் மீது பொறாமை கொள்ள மாட்டார். ஒரு வாப்பா பிள்ளைய பார்த்து பொறாமை கொள்ள மாட்டாரு. அதனாலதான் இஸ்லாத்துல ஒரு வாப்பா மகனை கொண்டா வாப்பாவை கொள்ளலாம், மகன் வாப்பாவை கொண்டா மகனை கொள்ளணும். ஏன் சொத்துக்காக மகன் வாப்பாவை கொள்வான், ஆனா ஒரு வாப்பா மகனுக்காக மகன் மீது கொண்ட பகைமையினால் ஒரு வாப்பா பிள்ளைக்கு அநியாயம் செய்யவே மாட்டார். அதனால் அவர் கொண்டாலும் அவருக்கு மன்னிப்பு, பழிக்கு பழி எடுக்க முடியாது. எனவே இரண்டாவது பாடம், ஒரு தந்தையின் அனுபவத்தினூடாக அல்லாஹ் சொல்லித் தருகிறான். தந்தையை தவிர உலகத்தில் எல்லோரும் உன் மீது பொறாமை கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. நல்லவர்கள் இருக்கிறார்கள், பொறாமை கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தந்தை பொறாமை கொள்ள மாட்டார். எனவே அந்த இடத்திலே ஆலோசனை பெறக்கூடியவர்களாக, தந்தையின் வார்த்தை அதில் நலவு இருக்கிறது, அதில் நலவு இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அடுத்தது நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியும், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக சதி செய்தவர்கள் அவர்களுடைய ஏனைய 10 குழந்தைகள். புன்யாமீன் என்று சொல்லக்கூடிய யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு ஒரு தாயோடு பிறந்த தாய்க்கு கிடைத்த அவரை தவிர ஏனைய 10 குழந்தைகளும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக சதி செய்தவர்கள். நன்றாக தெரியும். மகன் எங்கோ சென்று விட்டார், மரணிக்கவில்லை. யூசுப் எங்கேயோ வாழ்கிறார், ஆனால் எங்கு என்று தெரியாது. கண்ணியமான சகோதரர்களே, இந்த நேரத்தில் வாப்பாவிட அன்பு, ஒரு வாப்பா ஒரு பிள்ளையின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு, அது இறைவனுடைய அன்புக்கு அடுத்ததாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காணாமல் போய்விடுகிறார்கள். சூரா யூசுப் அல் குர்ஆன் பேசுகிறது, காணாமல் போன நாளில் இருந்து அத ஆரம்பித்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாலிபனாக ஆட்சியாளராக மாறி எகிப்தை ஆண்டு கொண்டிருக்கிறார் என்ற தகவல் செய்தி கிடைக்கும் வரைக்கும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அழுது கொண்டிருந்தார்கள். ஒரு கணவன் மூத்தாகினா பொண்டாட்டி மனைவி ஒரு 4 மாசம் 5 மாசம் 6 மாசம் 1 வருஷம் அழுவா, கவலை இருக்கும். நானா மூத்து தம்பி 1 வருஷம் 2 வருஷம் அழுவாரு, நினைவு வரும். சில பேர் அதுவும் நினைவு வாரல்ல, ஞாபகம் வாரல்ல. ஒரு தந்தையின் அன்பு எந்த அளவு விசாலமானது என்பதை அல்லாஹ் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய உதாரணத்தின் மூலம் சொல்கிறார். அனுபவம், அறிவு, பாசம், அதை பேசுவதை போன்று தந்தையின் அழுகையை பேசுகின்றான். எந்த அளவுக்கு அழுகிறார்கள் என்றால் குர்ஆன் பேசுகிறது, யா அஸஃபா அலா யூசுப், யூசுப் மரணித்திருந்தால் அவர் அல்லாஹ்விடத்தில் போய் சேர்ந்திருப்பார் என்ற எண்ணம் இருக்கும். காணாமல் போயிருக்கிறார். எங்கு இருக்கிறாரோ, எதை சாப்பிடுகிறாரோ, எங்கு வளர்கிறாரோ, எவைகளை அனுபவிக்குகிறாரோ
என்ற அந்த ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையுடைய எதிர்காலத்தையும் ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கையை பற்றியும் கவலைப்படக்கூடிய ஒருவர் தான் தந்தை என்பதை அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய நிகழ்வின் மூலமாக சொல்லித் தருகிறான். யூசுஃபுக்கு என்ன நடந்ததோ தெரியாது என்று அழுது 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 குர்ஆன் சொல்கிறது. அவருடைய 2 கண்களும் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கொடுத்திருக்கின்ற மிக பெருமதியான நிஅமத்துக்கள். குர்ஆன் சொல்கிறது அழுது அழுது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 கண்களையும் இழந்து விடுகிறார்கள். இந்த உலகத்தில் யாராவது அழுது கண் பார்வை போயிருக்கிறதா? வரலாற்றிலே கிடையாது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாத்திரம்தான் அழுது அழுது கண் பார்வையை இழந்தார்கள் என்பதை குர்ஆன் சொல்கிறது. யாருக்காக அழுதார்கள்? பெண்ணுக்காகவா? அல்லது ஒரு மனைவிக்காகவா? அல்லது வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டத்துக்காகவா? அல்லது குடும்பத்தில் ஏற்பட்ட மரணத்துக்காகவா? இல்லை, அழுதார்கள் ஒரு குழந்தையின் மகனின் பிரிவை நினைத்து, மகனின் எதிர்காலத்தை நினைத்து, மகனுக்கு என்ன ஆபத்து ஏற்பட்டிருக்குமோ என்ற அந்த கவலையினால் அழுது கண் பார்வையை இழந்து விடுகிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் கண் பார்வை இழந்து பலகீனம் அடைந்து நோயாளியாக மாறிவிடுகிறார்கள். மகனை இழந்த கவலையினால் ஒரு தந்தையின் பாசம், மகனின் மீது தந்தை வைத்திருக்கின்ற அக்கறை பாசம் கண் பார்வையை இழக்கும் அளவுக்கு அழச் செய்கின்றது. எந்த பிள்ளைகள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு துரோகம் செய்தார்களோ அந்த பிள்ளைகள் பார்த்துவிட்டு வாப்பாவை பார்த்துவிட்டு சொல்கிறார்கள், தந்தையை பார்த்துவிட்டு சொல்கிறார்கள். அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், நாம் யூசுப்பை கிணற்றில் போட்ட தினத்திலே யூசுப் மரணித்து விடுகிறார், தந்தை விஷயம் தெரியாமல் அழுது கொண்டிருக்கிறார் என்றுதான் அந்த சகோதரர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். பாப்பா பார்த்து என்ன சொன்னாங்க? யூசுப் பாப்பா, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால காணாம போனவங்களோட யூசுப்பை பத்தி இன்னும் நீங்க நினைச்சு கொண்டா இருக்கிறீங்க. இதுதான் தந்தை, இதுதான் தந்தை. காத்திருக்கும் வரைக்கும் நண்பர்கள், அறிவும் அனுபவமும் இருக்கும் வரைக்கும் மாணவர்கள். சில நேரத்தில் காசு இல்லாட்டி உங்களோட மனைவிமார்கள் கூட உங்களை மதிக்க மாட்டாங்க. ஒரு கவிஞர் சொல்கிறார், 2 விடயங்கள், அந்த 2 விடயங்களின் மூலமாக எனது மனைவி என்னை விட்டு தூரமாகி கொண்டு போகிறார். முதலாவது எனது நரைத்த முடி. ஒரு ஆணுடைய முடி நரைக்கின்ற போது அந்த ஆணுடைய பொறுமதி பெண்களிடத்தில் இல்லாமல் போய்விடுகிறது சில போது. ஆனா அந்த ஆண் அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்துக்குரியவராக மாறுகிறார். நரைத்த முடி உள்ளவர்களுடைய துஆக்களை அல்லாஹ் அங்கீகரிக்கிறார். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் பல 100 வருட காலங்கள் அல்லாஹ்விடத்தில் அழுது கொண்டு இறுதியாக என்ன சொன்னார்கள்? எனது தலைமுடியெல்லாம் நரைத்து விட்டது ரப்பே, நரைத்து விட்டது ரப்பே, எனது துஆவை நீ ஏற்றுக்கொள். அல்லாஹ் உடனடியாக ஏற்றுக்கொண்டார். இரண்டாவது அந்த கவிஞர் சொல்கிறார், என்னுடைய பக்கத்தில் காசு இல்லாத போது, என்னுடைய கையிலே காசு இல்லாமல் போனால் எனது மனைவி என்னை விட்டும் தூரமாகிறாள். என் மீது வைத்திருக்கின்ற அன்பில் குறைவு ஏற்படுவதை நான் உணர்கிறேன் என்று பல 100 வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு கவிஞர் சொல்கிறார். ஆனா வாப்பா அப்படி இல்லை, தந்தை அப்படி கிடையாது. அதனாலதான் மகனை நினைச்சு 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 அழுது அழுது கண் பார்வை இழந்து நோயாளியாக மாறிவிடுகிறார்கள். சகோதரர்கள் என்ன சொன்னார்கள்? இன்னும் நீங்க யூசுஃபோட பேரை சொல்லி 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 இன்றைக்கு வருவான் நாளைக்கு வருவான் என்று நினைச்சு 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 நீங்க நோயாளியாக மாறி அந்த யூசுஃபை போன்று நீங்களும் அழிந்து விட போகின்றீர்களா, நாசமா போறீங்களா என்று ஹாலிக்கண்டா நாசமா போறீங்க, அவனை விடுங்க, அவனை மறந்துடுங்க என்று சகோதரர்கள் சொல்லும் போதெல்லாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைத்து தந்தை அழுது கொண்டே இருந்தார். எனவே தந்தையுடைய அன்புக்கு நிகராக, அனுபவத்துக்கு நிகராக, அதாவது கவலைக்கு நிகராக, பாசத்துக்கு நிகராக இறைவனுக்கு அடுத்ததாக உலகத்தில் யாருமே கிடையாது. கண்ணியமான சகோதரர்களே, அந்த துரோகம் செஞ்ச சகோதரர்கள்
அவர்களை அல்லாஹ் பிற்காலத்தில் பஞ்சத்தின் மூலமாக சோதிக்கின்றான், வறுமையின் மூலமாக சோதிக்கின்றான். இப்போது அவர்களுக்கு கேள்விப்படுகிறது, எகிப்தை ஒரு ஆண்டு கொண்டிருக்கிறார், அவரிடத்திலே நாங்கள் பலஸ்தீனத்திலே வாழுகின்ற நாம் பிச்சை எடுப்பதற்காக வேண்டி பஞ்சத்திலே வாழக்கூடிய நாம் உதவி பெறுவதற்காக செல்வோம் என்ற ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாது, நாம் போவது, நாம் சந்திப்பது, நாம் தூக்கி எறிந்த யூசுப் தான் என்று அவர்களுக்கு தெரியாது. அந்த இடத்துல வந்து சொல்கிறார்கள், கண்ணியமான சகோதரர்களே, தந்தையை நாங்கள் மிஸ்ருக்கு போக போறோம், எகிப்துக்கு போக போறோம், வேற நாடு, வேறொரு நாட்டுக்கு போக போறோம். கண்ணியமான சகோதரர்களே, என்னதான் குற்றம் செஞ்சாலும் மகன் மகன் தான், பிள்ளை பிள்ளைதான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும், நீங்க தான் சில வருடங்களுக்கு முன்னால என் அன்பு மகன் யூசுப்ப தொலைச்சது நீங்க தான், அவருக்கு அநியாயம் செய்தது நீங்க தான். இப்ப வளர்ந்திருக்கிறாங்க பெரிய பிள்ளைகள், அந்த பெரிய பிள்ளைகள் அவங்க சொல்றாங்க, நாங்க மிஸ்ருக்கு போறோம் பாப்பா, பலஸ்தீன் எங்களுக்கு வாழையில மன்னரிடத்துல உதவி பெறுவதற்காக வேண்டி, காசு எடுக்கிறதுக்காக வேண்டி, பொருளாதார உதவி பெறுவதற்காக வேண்டி போறோம். கண்ணியமான சகோதரர்கள், இந்த நேரத்தில் அந்த அநியாயம் செய்த குழந்தைகள் தனக்கு முன்னால் வந்து நிற்கிறார்கள். 10 பேர்களும் புன்யாமீனோடு சேர்த்து 11 பேர்கள். அவர் எந்த அநியாயமும் செய்யவில்லை. சொல்லுகிறார்கள், எகிப்துக்கு போறோம். இந்த நேரத்தில் கூட தந்தையுடைய மனதை பாருங்கள். ஒரு தந்தை மன்னிக்க கூடியவராக இருக்க வேண்டும், மன்னிப்பு கொடுக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு சாபமிடக்கூடாது. பெரிய பிள்ளைகள், குழந்தை கிடையாது, திருமணம் செய்தவர்கள், குடும்ப வாழ்க்கையிலே வாழக்கூடியவர்கள். தந்தை அழுது கொண்டிருக்கிறார், கண் பார்வை இழந்திருக்கிறார். தந்தையிடத்திலே பயணம் சொல்கிற போது அந்த தந்தை சொன்ன புத்திமதியை அல் குர்ஆன் பேசுகிறது. வளர்ந்த பிள்ளைகள், ஒரு மகனுக்கு அநியாயம் செய்த 11 குழந்தைகள், 10 குழந்தைகள். அந்த நேரத்தில் கூட நீங்க யூசுஃபுக்கு இப்படி செஞ்சீங்க என்று சொல்லி பழைய விஷயங்களை ஒன்றும் பேசாம பிரயாணம் போகக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் உங்களை பாதுகாக்க வேண்டும் என்று துஆ செய்து அவர்கள் ஒரு உபதேசம் செய்தார்கள். யா பனிய, இந்த குர்ஆன் அந்த உபதேசத்தை பேசுது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் செய்த உபதேசங்களை குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. அவர் சாதாரணமான ஒருவர் கிடையாது, அவரும் நபி, அவருடைய பாப்பாவும் நபி, அவருடைய மகனும் நபி. யாருக்கும் கிடைக்காத சிறப்பு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். கண்ணியமானவர்களே, என்ன சொன்னாங்க? யா பனிய லா ததுகுலு மின் பாபின் வாஹித் வதுகுலு மின் அப்வாபின் முத்தஃபர்ரிகா. என்னுடைய பிள்ளைகளே, நீங்கள் எகிப்துக்கு செல்கிற போது எல்லோரும் ஒரே அடியாக போகக்கூடாது. 10 குழந்தைகள், உங்கள் 10 பேருடைய ஒற்றுமை, உங்கள் 10 பேருடைய அந்த சமாதானம், அந்த ஒற்றுமை, ஐக்கியம், சகோதரத்துவம் சில வேளை பொறாமைக்காரர்களை உருவாக்கிவிடும். 10 பேரும் ஒரே அடியாக, ஒரே பாதையில், ஒரே வாகனத்தில், ஒரே கலவால் போகின்ற போது எல்லோருடைய கண்ணும் அங்கே பட்டுவிடும். என்ன சொல்றாங்க? வாப்பா, ஒரு மகன் எங்கென்று தெரியா, அந்த மகனுக்கு அநியாயம் செய்த பிள்ளைகள் திருமணம் செய்து முதுமை, அதாவது அவர்கள் வாலிபத்தை அடைந்து திருமணம் செய்த பிள்ளைகள், பெரிய பிள்ளைகள், எப்படி போக வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும். பாப்பாவை விட பாப்பா நோயாளி. அந்த நேரத்தில் கூட என்ன சொன்னாங்க? ஒரே அடியாக, ஒரே கதவால நீங்க போகக்கூடாது. ஒரு குழுவின் அபுவாபின் முத்தஃபர்ரிகா, நீங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனியே சேர்ந்து போகாம தனித்தனியே போங்க. என்னத்துக்கு தெரியுமா? உங்களை காண்கின்ற சில பேர்கள் உங்கள் மீது பொறாமை கொண்டு விடலாம். கண் திருஷ்டி என்ற ஒன்று இருக்கிறது, கண்ணூர் என்ற ஒன்று இருக்கிறது, இஸ்லாத்தில் கண்ணூர் என்ற ஒன்று இருக்கிறது என்பதை அந்த சம்பவம் நமக்கு சொல்லித் தருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட என்ன சொன்னார்கள்? லவ் கான ஷைஉன் யஸ்பிகுல் கத்ர லகானல் ஐன். இந்த உலகத்திலே கலா கதுரை, அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை மிகைக்கக்கூடிய ஒன்று இருக்குமாக இருந்தால் கண் திருஷ்டி என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஒரே அடியாக போகாதீங்க, பிரிஞ்சு பிரிஞ்சு போங்க. இதில் ஹுக்மு இல்லா லில்லாஹ் மா உக்னி அன்கும் மினல்லாஹி மின் ஷை. ஆனா அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் ஏதாவது உங்களுக்கு வரும் என்று இருந்தா அதை என்னால தடுக்கல,
என்ற புத்திமதி என்று சொல்லி அழகாக அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து அலைஹி தவக்கல்து என்ற பிள்ளைகளை யா அல்லாஹ் நான் எகிப்துக்கு அனுப்புறேன். குழந்தைகள் அல்ல, பெரிய பிள்ளைகள், உன் மீது பொறுப்பு சாட்டி அனுப்புறேன் ரப்பே, என்ற பிள்ளைகளை பாதுகாரு. கண் பார்வை போன நேரத்தில் நோயாளியாக இருக்கும் போது பிள்ளைகள் மீது காட்டிய அந்த தந்தையின் பாசத்தை அல்லாஹ் அழகாக அல் குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். கண்ணியமானவர்களே, இறுதியாக ஒரு விடயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் முதுமை அடைந்திருக்கிறார்கள், வயோதிபத்தை அடைந்திருக்கிறார்கள், வீட்டிலே இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மதியன் என்ற பிரதேசத்துக்கு வருகிறார்கள். எகிப்திலிருந்து மதியன் என்று சொல்லக்கூடிய பிரதேசத்துக்கு வருகிறார்கள். வருகின்ற போது அவர்களுக்கு களைப்பு ஏற்படுகிறது. ஒரு இடத்துக்கு போகிறார்கள். போகின்ற போது அங்கு நிறைய ஆண்கள் ஒரு கிணற்றை சுற்றி தண்ணீர் அள்ளிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கிணற்றிலே ஆண்கள் வாலிபர்கள் தண்ணீர் அள்ளிக் கொண்டிருக்கிறார்கள். பக்கத்திலே 2 குமரிகள். குர்ஆன் பேசுகின்ற சம்பவம். திருமணம் செய்யாத 2 குமரி பெண்கள், யுவதிகள் நின்று கொண்டிருக்கிறார்கள். குர்ஆன் சொல்கிறது ததுதான் ஒழுக்கமாக நின்று கொண்டிருந்தார்கள். ஒழுக்கமாக ஒரு மூலையிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த 2 பெண்களையும் பார்த்து கேட்கிறார்கள், காலமாக துபுக்குமா, என்ன விஷயம், என்ன காரணம், நீங்க 2 பேரும் ஒதுங்கி நிற்கிறீங்க, என்ன விஷயம்? அந்த 2 பிள்ளைகளும் என்ன சொன்னாங்க தெரியுமா? காலத்தால அனஸ்தி ஹத்தா இஸ்ரபியா வஅபூனா ஷைኹன் கபீர் வஅபூனா ஷைኹன் கபீர். என்ன சொன்னார்கள்? நாங்க தண்ணி அல்ல வந்தோம், ஆனா இங்க ஆண்கள் இருக்கிறார்கள், ஆண்களோடு பெண் கலந்து விடக்கூடாது, ஆண்கள் அதிகமாக இருக்கின்ற இடத்தில் 1-2 பெண்களுக்கு எந்த வேலையும் கிடையாது, அப்படி இருக்கக்கூடாது, செல்லக்கூடாது. அந்த ஆண்கள் தண்ணீரை எடுத்துவிட்டு போகும் வரைக்கும் நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப அந்த காலத்தில் கூட பெண்கள் தனிமையில் பிரயாணம் செய்வது வெறுக்கப்பட்ட ஒரு விடயமாக இருந்திருக்கிறது. பெண்கள் ஆண்கள் இருக்கின்ற இடத்திலே ஒன்றாக கலப்பது மூசா நபியுடைய காலத்துக்கு முன்னால் இருந்து வெறுக்கப்பட்ட கேவலமான ஒரு செயலாக காணப்பட்டது. அதனால அந்த 2 பிள்ளை என்ன சொன்னாங்க? நாங்க வந்த காரணம் என்ன தெரியுமா? ஆசைக்கு வரல, ரோட்டு அளக்கிறதுக்கு வரல, ஆண்களோடு சேர்ந்து கூத்து போடுறதுக்கு வரல. அபூனா ஷைኹன் கபீர், எங்கட வாப்பா ஒரு முதியவர், வேற ஆம்பளை புள்ள வீட்டுல இல்ல, வாப்பா முதியவர், நடக்கேடா, தண்ணி கொடுத்த தூக்கேடா, அந்த வாப்பாட குடும்பத்துக்காக, அந்த வாப்பாட சந்தோஷத்துக்காக, அந்த வாப்பாவுடைய திருப்திக்காக நாங்க குமரிகளாக இருந்து 2 பேரும் வந்து தண்ணி அள்ளி கொண்டு போகிறோம். இனியமான சகோதரிகளே, அந்த அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறான், ஒரு முதுமை அடைந்த வாப்பாவுக்கு தண்ணீர் கொடுப்பதற்காக தடுக்கப்பட்ட விடயத்தை கூட அல்லாஹ் அனுமதி கொடுத்தான். 2 பெண்களும் தனியே இருந்தது கிடையாது, 2 பேர் சேர்ந்துதான் வந்தார்கள். 2 குமரி பெண்களும் தண்ணீர் அள்ளி கொடுப்பார்கள் தந்தைக்கு. தந்தை ஒரு முதியவர். அந்த அல்லாஹ் உங்களோட தந்தை வயசாளி ஆகினா, முதியவர் ஆகினா மடத்துல கொண்டு போய் சேர்த்துடாதீங்க, உங்களோட வீட்டு வேலைக்காரனாக வச்சுக் கொள்ளாதீங்க. இன்னைக்கு மொண்டசரிக்கு போறதும் பாப்பா, கீரை வாங்க போறதுக்கும் பாப்பா, ஹாஸ்பிட்டல்ல பிள்ளைக்கு சோம்பலியா நிப்பாட்டுறது வாப்பா, பேங்க்ல போனில நிப்பாட்டுறது வாப்பா, கொலையில நிப்பாட்டுறது வாப்பாவ. இந்த பிள்ளைகள் வாப்பாவை வீட்டுல வச்சுட்டு 2 பொம்பளை பிள்ளை வாப்பாவை கண்ணியப்படுத்துறதுக்காக வேண்டி தண்ணி அல்ல வாராங்க. அல்லாஹு தஆலா ஒரு ஏற்பாடு. மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அந்த 2 பேர்களுக்கும் தண்ணி அள்ளி கொடுத்தார்கள். அதற்கு பின்னால் அந்த பிள்ளைகள் மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய பக்குவத்தை, அமானிதத்தை பார்த்து அந்த இடத்திலே சொல்கிறார்கள். தந்தை ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் 2 பெண்களில் ஒரு பெண்ணை அந்த மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள் என்ற செய்தி எல்லாம் குர்ஆனிலே பேசப்பட்டிருக்கிறது. எனவே தந்தைமார்கள், இன்று நான் தாய்மார்களை பற்றி பேச வரவில்லை, ஏராளமாக பேசப்படுகிறது. தந்தை என்பவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சுவர்க்கம் செல்லுகின்ற கதவுகளில் நடுக்கதவு என்று சொன்னார்கள். பல வழிகளில் சுவர்க்கம் போகலாம், ஆனால் சுவர்க்கம் செல்வதற்கான பிரதான கதவு தந்தை என்று சொன்னார்கள். நீ அதை பயன்படுத்திக் கொள் அல்லது வீணாக்கிக் கொள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இஸ்லாம் தந்தையை மதித்திருக்கிறது, தந்தையின் பெருமதியை விளங்கப்படுத்தியிருக்கிறது, தந்தையின் பாசத்தை பேசியிருக்கிறது, தந்தையின் அழுகையை பேசியிருக்கிறது, தந்தையின் அனுபவத்தை பேசியிருக்கிறது. அதனாலதான் ஜாகிலியா காலத்துல தந்தை திருமணம் செய்த பெண்ணை பிள்ளைகள் திருமணம் செய்கின்ற வளமை இருந்தது. அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கினான், உன வாப்பா வாழ்ந்த ஒரு பெண்ணோடு நீ வாழக்கூடாது. தந்தையை மதிப்பதற்காக
இன்று தந்தைக்கு கை நீட்டி அடிக்கின்ற பிள்ளைகளை இந்த சமூகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். அந்த ஒரு ஆலிமிடத்திலே ஒரு தந்தை வந்து சொல்கிறார், ஹஜ்ரத் அவர்களே, என் மகனுக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்க, மகன் எனக்கு அடிக்கிறாரு, மகன் எனக்கு அடிக்கிறாரு. அல்லாஹ் சொல்றான், ஓட தந்தட கைப்பட்ட பொம்புல, ஓட தந்தட விரல் பட்ட பொம்புல, அந்த பொம்புலையை கூட நீ திருமணம் செய்யலாம், நெருங்கேறாது. நீங்க ஒரு அநாத புள்ளைய பராமரிக்கிறதாக இருந்தா அந்த அநாத புள்ளட வாப்பாட பேரைத்தான் சொல்லணும். நீங்க எடுத்து வளர்த்து போட்டு நான் தான் வாப்பான்னு சொல்லலாம். குர்ஆன் பேசுது, அநாதைய பராமரிக்கிறீங்களா? வீட்டுல அநாதைய பராமரிக்கிறீங்களா? நீங்க எடுத்து வளர்க்கிற பிள்ளைக்கு நான் வாப்பான்னு சொல்லாதீங்க, அது அநியாயம், அந்த வாப்பாக்கு செய்யற துரோகம். வாப்பாட பேரை சொல்லிக் கொடுங்க. நான் அல்ல ஓண்ட வாப்பா, ஓண்ட வாப்பா இன்னார். அவர் முஸ்லீமாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாதவராக இருந்தாலும் சரி, வாப்பாவை மதிக்க சொன்ன மார்க்கம் இஸ்லாம். அதனால எடுத்து வளர்க்கிறத இஸ்லாம் ஹராமாக்குது. ஏன்? வாப்பா இல்லாத ஒருத்தர் கஷ்டப்பட்டு அந்த பிள்ளை உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த வாப்பா இல்லாத ஒருத்தர் வாப்பா என்ற பெயரை உலகத்திலே சுமக்க முடியாது. அந்த அளவு புனிதமான வார்த்தை, 2 எழுத்துக்களை கொண்ட வார்த்தை தான் அல் அப் என்ற தந்தை. எனவே கண்ணியமானவர்களே, தந்தைமாரை மதிப்போம். வயோதிபர்களாக ஆகினாலும் அனுபவம் இருக்கும், கவலை இருக்கும், உங்கள் மீது பாசம் இருக்கும், உங்கள் மீது அக்கறை இருக்கும் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா தந்தைமார்களை மதித்து, அதே போன்ற தாய்மார்களை மதித்து, உறவுகளை மதித்து வாழ்கின்ற சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தருவானாக. யாழ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யாழ் எங்களுடைய மாதாபிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யாழ் ஈமானோடு வாழ்ந்து ஈமானுக்காக உழைத்து ஈமானோடு இந்த உலகத்தை விட்டு பெறுகின்ற